தலைவர் இல்லாததால் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என ஈரோட்டில் காவல்துறை தெரிவித்துள்ளது. பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை கண்டித்து நடைபெற இருந்த போராட்டத்தால் 3 மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடும் எனவும் காவல்துறை அச்சம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து கோவை, ஈரோடு பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு வீரப்பம்பாளையத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த பவானி ஆற்று தடுப்பணை தடுப்பு குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்கு அனுமதி கேட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். அதனை பரிசீலித்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் 13 காரணங்களை கூறி போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தார். அதில் முதல் காரணமாக தலைவர் இல்லாமல் போராட்டம் நடத்துவது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பணை கட்டுவது 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அண்டை மாநிலங்களுடனான உறவு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. அதன் எதிரொலியாக 3 மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் அனுமதி மறுப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் போராட்டத்தில் பங்கேற்று வன்முறையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. திட்டமிடாமலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் போராட்டம் நடைபெற உள்ளதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என கூறி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளார். அனுமதி மறுத்ததுடன் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களை வியாழக்கிழமை இரவு முதலே காவல்துறை தேடி வந்தது. 6-7 கிலோமீட்டர் காட்டுப்பகுதிகளுக்கு சென்று இன்று வரை இரவிலே பதுங்கி இருக்கிறோம். இந்த நிலை ஏன்? இதுதான் எங்கள் கேள்வி. ஒன்று, நாங்கள் சட்ட ரீதியாக பேச்சுரிமை, கருத்துரிமை, கூட்டம் கூடும் உரிமை இவைகளின் அடிப்படையில் அணுகிறோம். எங்களை முற்றுகையிட்டு பசுவட்டி கிராமம் இன்றைக்கு காவல்துறையால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இந்நிலையில் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த பொன்னையனை காவல்துறையினர் காலையில் கைது செய்தனர். மேலும் வீரப்பம்பாளையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் சென்னிமலை அருகே உப்பிலிப்பாளையத்திலிருந்து விவசாயிகள் புறப்பட்டு வரக்கூடும் என அறிந்ததால் அங்கு 500 காவலர்கள் குவிக்கப்பட்டனர். அங்கு தியாகி ஈஸ்வரனின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய உழவர்களையும் கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். போராட்டங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ரொம்ப உன்னிப்பாக இதில் இருக்கிறாங்க. இது நாங்கள் என்னென்னா சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் தான் நாங்கள் கேட்குறோமே தவிர சட்டவிரோதமான நடவடிக்கை இல்லைங்கிறது நாங்கள் தெளிவாக காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம். எப்படியா அந்த போராட்டத்தை முடிவு கொண்டுட்டு வரணும்னு தான் காவல்துறையும் அரசும் என்னது. ஆனாலும் இந்த கோரிக்கை என்பது முடிவு கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா தண்ணீர் கிடையாது. காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். சட்டப்படி போராட்டம் நடத்துவதற்கே போராட வேண்டி இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.